அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி GP34. இந்த GP34 எங்க இருக்கு, இதுக்கு என்னென்னலாம் சிறப்பு, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, தசை மற்றும் தசை நாண்களுக்கான சிறப்பு புள்ளி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இது உட் பாயிண்ட், அதாவது ஜிபி அப்படின்றத உட்டா எடுத்துக்கிடுவோம். அதாவது மரத்தில் எர்த் பாயிண்ட் போட போறோம். மரம் மண்ணுக்கு செல்லும் போது என்ன வேலை நடக்குது இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையா நாம நிகழ்ச்சிக்குள்ள போகும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டோட லொகேஷன் அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த முழங்காலில் இந்த மூட்டு எலும்பு முடிகிற இடத்துல இந்த டிபியா எலும்போட தலைப்பகுதியில் இருக்கக்கூடியது ஸ்டொமக் 36 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸ்டொமக் 36ல இருந்து ஒரு 2 சொன் பக்கவாட்டில் சைடில் போகிறது, அதாவது 3 விரல் வச்சு அளக்குறது தான் 2 சொன். 3 விரல் வச்சு அளந்து 2 சொன்னுக்கு போடக்கூடியது தான் GP34. இந்த புள்ளிக்கு ஏன் தசை மற்றும் தசை நாண்களுக்கான சிறப்பு புள்ளின்னு வேற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மரம் மண்ணுக்கு போகுது அப்படின்னு இதை எடுக்காம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பித்தப்பை அப்படின்றது தான் நமக்கு எங்க வேலை பார்க்க போகுதுன்னா இரைப்பையில வேலை பார்க்க போகுது. எர்த் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? அப்ப பித்தப்பை தான் நமக்கு என்னவா எதுக்கு காரணமா இருக்குன்னா, பசி அப்படின்ற ஒரு உணர்வுக்கு காரணமா இருக்கு. பசி அப்படின்ற உணர்வு இல்லாம நாம சாப்பிடும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அப்படின்றது தான் இந்த புள்ளியை போடும்போது அதெல்லாம் சரி பண்ணலாம். இந்த பசி இல்லாம சாப்பிடும் போது நம்ம என்னென்ன நோய்க்கெல்லாம் ஆளாகிறோம் அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப பசி இல்லை அப்படின்றத நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, எப்ப பசி இல்லைம்போ ஒரு காய்ச்சல் டைம் பசி இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்னா, நாக்கெல்லாம் எனக்கு கசக்குது, எதையும் சாப்பிட பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, இந்த பித்த நீர் அப்படின்றது இந்த பித்தம் அப்படின்னா அது ஒரு கசப்பு சுவை. அதாவது என்ன சொல்லலாம்னா, இந்த கோழியோட பித்தப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, அது கலந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, கறி கசப்பு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அந்த பித்தம் கலங்காம கோழியோட பையை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படிதான் நமக்கு இந்த பித்த நீர் அதுதான் இரைப்பையில பசி அப்படின்ற உணர்வுக்கு காரணமா இருக்கு. அப்ப பசி உணர்வு அங்க கொடுக்கல அப்படின்றப்ப அது என்ன ஆகும்னா, அந்த பித்தம் நம்ம உடம்புல தான் கலந்துருக்கும். அப்ப உண்டாகக்கூடிய காய்ச்சல், அதுதான் பித்த காய்ச்சல் சொல்லுவோம். நாக்கு ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிட பிடிக்காது. இது ஒரு நோய் நிலை. ரெண்டாவது, இதையே நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப என்னவாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இரைப்பையில உணவு நல்லா அறப்பட்டு இருக்கணும். அதை ஒரு மண்ணுல நல்லா கனிமங்கள் கரைஞ்சி, அதாவது உலோகங்கள் நல்லா கரைஞ்சி இருக்கக்கூடிய நிலையா அதை எடுத்துக்கோங்க. சரியா? நல்லா வளம் பொருந்திய ஒரு மண் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த மண்ணுல இருந்து சத்தை உரிகிறது என்னவா இருக்கும்னா வேரா தான் இருக்கும். இந்த பித்தப்பை அப்படின்றத மண்ணுக்கும் மரத்திற்கும் இடையே சம்பந்தமான இந்த வேரா எடுத்துக்கோங்க. இந்த வேர் அப்படின்றது எப்ப மண்ணுக்குள் துளையிடுதோ அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கனிமங்களை அதால உறிஞ்சி எடுக்க முடியும் இல்லையா? வேர் மண்ணை விட்டு தள்ளி இருந்துச்சுன்னா எடுக்க முடியுமா? இந்த வேர் மாதிரி தான் இந்த பசி. எப்ப பசி இருந்து அங்க நாம ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த சத்துக்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம உடலில் எல்லா பாகங்களுக்கும் எப்படி வேர் உறிஞ்சி நம்மளோட மரத்துல உள்ள எல்லா பாகத்துக்கும் எனர்ஜியை கொடுக்குதோ, அதே மாதிரி வேறு இந்த பித்தப்பை அப்படின்றது தான், அந்த பசி உணர்வு தான் நமக்கு அங்க இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து நம்ம உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்குது. அப்படி கொடுக்காத நிலையில், அதாவது பசின்ற உணர்வே இல்லாமல் நாம் சாப்பிடும் போது, இதை நீங்க நல்லா யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பசி வர முன்னாடி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடை பிரிச்சு 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 சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பசி வந்துட்டா தாங்காது அப்படின்னு. இவங்க இப்ப பண்றதுக்கு முன்னாடி இந்த சுகர் வராம இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பசி சாப்பிட்டு இருந்திருக்கணும். இவங்க முந்தைய நிலை எப்படி இருந்திருப்பாங்கன்னா, பசின்றத ஒரு பொருட்டாவே நினைக்காம
அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்ருப்பாங்க, இல்ல அன்டைம்ல சாப்பிட்ருப்பாங்க, இல்ல இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு நல்ல பசிக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு லிக்விட் ஃபுட்டு, இன்னும் சொல்ல போனா டீ குடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது பிஸ்கட் இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இப்படி எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த பசி வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா தணிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பேர்டனால கூட இந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது இதுதான் சுகர்ன்ற ஒரு நோய்க்கு வந்து காரணமா ஆகுது. இதுவே வந்து நீண்டு போய்க்கிட்டே இருக்கும்போது இன்னும் என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் ஏற்படும்னா, இந்த வேர் வந்து மண்ணுல ஊன்றி நிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க உள்ள கிளைகள், தண்டுகள், மரத்தோட அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அப்படி தொஞ்சு போயிரும் இல்லையா? தொஞ்சு போய் ஒரு ஸ்ட்ராங்கா அதால நிக்க முடியாது. அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது காயறதுக்கு நாளாகும். உடனே எடுத்து போட்டோனேலாம் வாடிராது. அது காயறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? அந்த எடுத்து போட்டோனே அது என்ன ஆகுதுன்னா துவண்டு போயிரும். அந்த துவண்டு போகக்கூடிய நிலை தான் நம்மளுடைய உடலுக்கும் வந்து ஏற்படும். இந்த பசி இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது. இதை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பக்கவாதம் அப்படின்ற ஒரு நோய் நிலையா சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, எப்படி வந்து மரம் வந்து இப்படி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டா நிக்காம இப்படி கொடசாயுதோ, அதே மாதிரிதான் பக்கவாத பேஷண்ட்டை நீங்க என்னதான் தூக்கி நிப்பாட்டி வச்சீங்கன்னாலும் அவங்க கை என்ன ஆகும்னா கொடக்குன்னு விழும். அந்த ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. நீங்க இத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மண் இல்லாம ஒரு செடி வந்து முளைக்குது. இந்த மணி பிளான்ட் எல்லாம் வந்து நீர்லயே வந்து முளைக்க வச்சிடலாம். சரியா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த செடி வந்து நல்லா நின்னு ஸ்ட்ராங்கா இருக்குமா கேட்டீங்கன்னா இருக்காது. அதுக்கு எப்பயுமே என்ன வேணும்னா ஒரு சப்போர்ட் வேணும். ஏதாவது ஒண்ணுல வந்து கட்டி விட்டோம்னா அதோட இதுல இருக்குமே தவிர அதால வந்து சுயமா வந்து நிக்க முடியாது. ஸோ மண் இல்லாம ஒரு மரம் வந்து நிக்க முடியாது. இதுதான் வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நிறைய பக்கவாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அவங்களோட ஹிஸ்டரியை கேட்கும்போது அவங்களுடைய பேசிக் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவா தான் இருக்கும். அதை வந்து அவங்க வந்து நல்லா சரி பண்ணிக்கிட்டேவும் வருவாங்க. கொஞ்சம் சரியானோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அந்த இறைப்பையோட ஆசை, அதை எதையாவது சாப்பிடணுன்ற ஆசை, அந்த விஷயத்துல வந்து எதையாவது சாப்பிட்டாங்கன்னா திரும்ப வந்து இழுத்து வைப்பாங்க. இதுதான் வந்து அந்த பக்கவாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய அவங்களோட ஹிஸ்டரியா வந்து இருக்கு. ஸோ எப்ப வந்து நாம பசி உணர்வை மதித்து சாப்பிட்றோமோ அப்பயே வந்து இந்த நோய் நிலையை வந்து நாம நீக்க முடியும். சரி, ஓகே, இது பக்கவாதத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லாம இததான் என்ன சொல்றோம்னா தசை மற்றும் தசை நான் கோளாறுகளுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் சிறப்பு புள்ளின்னு சொன்னேன். தசை அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையதா வந்து இருக்கணும். அதாவது நம்ம கையை தூக்குறோம், இறக்குறோம், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த தசை வந்து உதவுது அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமான தசை நாண்கள். அந்த தசை நாண்கள் வந்து இல்லைன்னா, அது வந்து முறுக்கி இல்லைன்னா நம்மளால வந்து எதையும் தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பக்கவாத பேஷண்டாவும் நீங்க பாருங்க, வாத நோயாளிகளுக்கும் கை கால்கள்லாம் சாதாரணமா நம்ம பாக்குற மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா அங்க உள்ள தசை நாண்கள் வந்து வலுவா இல்லாதனால அவங்களால வந்து தூக்க முடியாது. சோ இந்த பாயிண்ட் போடுறது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா இரைப்பையில செரிமானத்தை வந்து இது வந்து நல்லா தூண்டுவிக்குது. அப்ப வந்து அவங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் வந்து மாற்றும் போது நம்மளால வந்து கண்டிப்பா வந்து அவங்கள மாத்தி கொண்டு வர முடியும். சரி, அது மட்டும் இல்லாம இந்த விஷயமே வந்து என்னவாகும் அப்படின்னா தொடர்ந்து பசி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து அப்படியே வந்து இந்த பகுதிகள்ல எல்லாம் வந்து வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மண்ணுக்கும் வேருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அந்த கேப்பை எது ஃபில் பண்ணும் அப்படின்னா காற்று தான் ஃபில் பண்ணியிருக்கும் இல்லையா? அந்த காற்று வந்து என்னவாயிரும்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து நிறைய வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பரவக்கூடிய இது என்னவாகும் அப்படின்னா இந்த எலும்பு பகுதிகளில் ஃபுல்லா வலியை வந்து உண்டாக்கும். அது வந்து விலா எலும்பு பகுதிகளில் வலியா இருக்கலாம், இல்ல மூட்டு பகுதிகளில் வந்து வலியா இருக்கலாம், இல்ல வீக்கங்கள் வர ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு விஷயமா வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து இப்ப வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பிள்ளைக்கு உடம்பு முடியல, ஸோ வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பசிக்குதோ பசிக்கலையோ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு வற்புறுத்தியே அந்த பிள்ளைய இன்னும் கொஞ்சம் நோயாளி ஆக்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்தோம் அப்படின்னா
நம்ம வந்து அந்த பிள்ளைங்களையும் சரி, இல்லை இந்த பக்கவாதம் வந்த நோயாளிகளையும் சரி, நல்ல நிலையில வந்து அவங்கள வந்து மீட்டெடுக்க முடியும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.